ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு தினமுறை தகவலுங்கிற செக்மெண்ட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போனால் நீங்கள் ஹைட் கம்மியாயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குள்ளேயும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம ஜிம்முக்கு போனால் நம்ம ஹைட் கம்மியாயிருவோமோ, இதுக்கு மேலே வளர மாட்டோமோ அப்படின்ட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேல் ஃபீமேல் இவங்களோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 18 to 21 ஏஜ் வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி விகிதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுவே கேர்ள்ஸுக்கு வந்து 14 to 16 ஆர் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி விகிதம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஒரு பையன் வந்து அவனோட 21 ஏஜுக்குள்ளே ஜிம்முக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது அவன் இம்ப்ராப்பராக வெயிட்டில் ஹேண்டில் பண்ணான், அதாவது அவன் ஷோல்டர் அல்லது தலைக்கு மேலே வெயிட்டை தூக்கும்போது ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது அவனோட வளர்ச்சி விகிதம் வந்து இப்போ 5 ஃபீட்டில் இருக்கிறவன் 6 ஃபீட்டாக போகிறதுக்கு பதிலாக ஒரு 6 இன்ச்சோ இல்லை 3 இன்ச்சோ கம்மியாகி ஒரு 5-6ஓட நின்றுலாம். அந்த மாதிரி அவனோட வளர்ச்சி விகிதத்தில் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு தடை இருக்கலாம். ஆனால் 5 ஃபீட்டில் இருக்கிற அந்த பையன் அதை விட கம்மியாகிறதுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது. அதனால உங்களுக்கு உங்கள் மனசில் அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் தைரியமாக ஜிம்முக்கு போகலாம். அதனால உங்கள் ஹைட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.